ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், மிட்டம் எக்ஸாம் வரும்போது 12th ஃபிசிக்ஸில் நிறைய கொஷின் இருக்குது. அதில் இந்த கொஷின் எக்ஸாமுக்கு வருமா, அந்த கொஷின் எக்ஸாமுக்கு வருமானு இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்துக்கிங்களா? நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காகவே 12th ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கோம். அதுவும் யூனிட் வைஸில் பார்த்துடலாங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க் இம்பார்ட்டன்ட் வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் படிச்சிருங்க. அடுத்தது வந்து யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துடலாம், சரிங்களா? இது வந்து யூனிட் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த 8th கொஷின் கிடையாது, இது 5 மார்க். இது வந்து 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தம்பிங்களா. அடுத்தது 8th கொஷினும் 5 மார்க் தான், ஓகேங்களா? இப்போ 12th படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுமே கஷ்டமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸ்கூலில் டியூஷனில் நீங்கள் வந்து போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களால் நிறைய டவுட்ஸ் கேட்க முடியாது, அவங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்க முடியாது. ஆனால் நம்ம வீலன் ஆப்பில் நம்ம 12th சயின்ஸ் குரூப்புக்காகவே ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து ஒரு கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? அது ஜஸ்ட் 999 தான். அதில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்கூலில் போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட் லெசன் கீழே டாபிக் வைஸ் டாபிக் வீடியோ இருக்கும், ஓகேங்களா? அந்த வீடியோ கீழே அது குவிஸ் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டாப்பிக்லன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோர்ஸில் இது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோமா கிடையாது. நோட்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது, மிட் டர்ம் கொஷின் பேப்பர் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஆப்பில் டவுன்லோட்ஸ்னு இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் இதை ஆஃப்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃப்லைன் ஏன் டவுன்லோட் பண்ணணும்னா, இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலே அந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குங்களா உங்களுக்கு, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஆஃப்லைனில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இது இல்லாமல் நம்ம ஆப்பில் அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க தமிழ். அது என்னதுன்னா, அனலிட்டிக்ஸ்ன்றது நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு சில டைமில் தெரியாது, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ லெசன் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம ஆப்பில் நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்றது நம்ம அனலிட்டிக்ஸில் ரெக்கார்ட் ஆகும். ஒரு சப்ஜெக்டில் இவ்வளோ பார்த்துருக்கீங்க, இன்னும் இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ படிக்கணுன்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே யார் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து இந்த ஃபெசிலிட்டி கிடையாது, அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஃபெசிலிட்டி, ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட மொபைல் கொடுக்கறது வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து கேம் விளையாடுவேன், படிக்கிறதா எனக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம மொபைலில் நீங்கள் காமிக்கலாம், எடுத்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நம்ம வீலன் ஆப்பை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இது ஒரு ப்ரூஃபாக காமிக்கலாம், நான் வந்து படிச்சு தான் இருக்கேன், ஒன்றும் நான் படிக்காமலாம் இல்லைன்ற மாதிரி. இல்லை அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஆமாம் பையன் படிக்கிறான்ற மாதிரி, ஓகேங்களா? வீலன் ஆப்பில் இது இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 இயர் கோர்ஸ். நீங்கள் 999 டைப்பிங்க, ஜஸ்ட் 1 இயருக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகி வீடியோ இருக்கும், ஓகேங்களா? வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வீலன் ஆப்போட லிங்க் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம 3rd யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து 2 மார்க். வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 3 மார்க், அடுத்தது வந்து 5 மார்க். இங்கே வந்து ஒரு 9th கொஷின் 5 மார்க் இருக்குது, ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வீலன் ஆப்லேயே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அந்த ஆப்பில் வந்து இது எல்லாருக்குமே ஃப்ரீ தான், ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் மிட்டம்கானது. மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் மிட்டம் கொஷின் பேப்பர், அப்புறம் நோட்ஸு, இது இல்லாமல் நிறைய இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இது, ஓகேங்களா? நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, வேணுங்கிறோம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுமோ கமெண்ட்டில் அந்த சப்ஜெக்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரோம். தேங்க்யூ.